இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்து கொலையை செஞ்சதும் இல்லாம அதை மறைக்கவும் முயற்சி பண்ணுவாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில நம்ம இருக்கோன்றது உணர முடியுது இல்லையா? கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சிஸ்டம் கவர்மெண்ட் என்ன ப்ராசிக்யூட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் எல்லா மட்டத்திலையுமே யாரு குற்றவாளிகளோ அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறத பார்த்தேன் நான். 3 இஷ்யூஸ் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச 3 இஷ்யூஸ். ஒன்னு அஜித்குமார், ரெண்டாவது ராமநாதபுரத்தில் மணிகண்டன் ஒரு பையன் இறந்தான். அறந்தாங்கிலே என் நண்பர் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ஷேக்குன்னு சொல்லி, அங்க ஒருத்தர் கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணி அவனுக்கு சிறுநீரகம் பிரச்சனையாயிருக்கு. இந்த 3 விஷயங்கள்லையுமே நடந்த ஒரே பேட்டர்ன் என்னன்னா, கஸ்டோடியல் டார்ச்சரோ டெத்தோ நடக்குது, அதுக்கப்புறம் அதை லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் போலீஸும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க. காம்ப்ரமைஸ் எப்படி இதுக்கு வரும்? ஒரு டெத்தில் எப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? அவங்க அம்மாவையும் பையனையும் கார்ல ஏத்தி, கட்சி கொடி போட்ட கார்ல ஏத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. எப்படிங்க எஸ்பி கூட்டு போங்க? பொலிட்டீஷியனோட கார்ல எப்படி நீங்க கட்சி கொடி போட்ட கார்ல எப்படி கூட்டு போவீங்க? போஸ்ட்மார்டம்ல எலும்பு முறிவுக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல. அதை பத்தியான எதுவுமே நோட் பண்ணல. எலும்பு முறிவு எப்ப தெரியும்? எக்ஸ்ரே எடுத்தா தானே தெரியும். எக்ஸ்ரே எடுக்கும் போது தானே எலும்பு முறிவு எங்கெங்க முறிஞ்சிருக்குன்னு தெரியும். வழக்கமா போஸ்ட்மார்டம்ல இங்க தமிழ்நாட்டில் ஸ்கேன் பண்றதும் எக்ஸ்ரே பண்றதும் பாடியை நடக்கிறதே இல்லை. சோஷியல் சம்மிட்னு வச்சுருந்தாங்க. இப்போ தான் கேட்டேன், எதனால் அப்படி வச்சுருக்கீங்க? எனக்கு இங்கே தான் அந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்டேன். சமூகத்தில் நடக்கிற இஷ்யூஸ் அதிகமாக விவாதிக்கப்படுற இடங்கள் வழக்கறிஞர்கள் மத்தியில் தான். அதுவும் குறிப்பாக நான் என்னுடைய வகுப்புகள்லையோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ சமூக பிரச்சனைகள் குறித்து உரையாடுறது தான் என்னுடைய வழக்கமே. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம இப்போ ஒரு சமூக பிரச்சனை குறித்து, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் குறித்து உரையாடுறதுக்கான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸ்க்கு என்னுடைய முதல் நன்றி. லாக்அப் டெத்துன்றது தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடாக நடக்குது. அதில் தமிழ்நாடுன்றது இப்போ குறிப்பாக எல்லா கவர்மெண்ட்டுமே, இப்போ தனிப்பட்ட கவர்மெண்ட்டுன்னு நம்ம குறை சொல்கிறத தாண்டி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் போலீஸ் ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பிரிட்டிஷ் கீழே இருக்கும்போது அது ஒரு போலீஸ் ஸ்டேட், அவங்க தான் உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கூட ஒரு வழக்கில் சொல்லியிருந்தாங்க, போலீஸ் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஜட்ஜை ஆக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க, ஒருத்தரின் மீது ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க ஒரு குற்றத்துக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 4 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட இதெல்லாம் தெரிஞ்ச லாக்அப் டெத், இல்லை கஸ்டோடியல் டார்ச்சர், இதெல்லாம் அந்த 30ங்கிறது தெரிஞ்சது. அதில் முக்கியமாக இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமார், திருப்புவனம் மடப்புறத்தை சேர்ந்த அந்த அஜித்குமாருடைய மரணம் தான் பேசு பொருளாக மாறியிருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்பாட்டில் மடப்புறம் கோவிலுக்கு ஒருத்தவங்க சாமி கும்பிட வராங்க. நீங்கள் எல்லாம் நெரேட்டிவ் பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க சாமி கும்பிட ஒரு ஃபேமிலி வர்றாங்க. ஃபேமிலினா ஒரு லேடியும் அவங்க அம்மாவும் வராங்க. அவங்களுடைய காரை பார்க் பண்ணணும். ப்ரைவேட் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற ஒரு பையன்கிட்ட கொடுத்து இந்த காரை பார்க் பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அவன் பார்க் பண்ண போகிறான். 27ஆம் தேதி மதியானம் நடக்கிற இந்த சம்பவம், நகை காணாமல் போயிடுச்சுன்னு காவல்துறையில் அவங்க போய் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை வாங்கிட்டு 27 இரவு 7 மணிக்கு, மாலை 7 மணிக்கு அஜித்குமார் அதோடு இருந்த ஒரு 5 பேரை போலீஸ் செக்யூர் பண்ணிட்டு வராங்க. செக்யூர் பண்ணிவிட்டு 27ஆம் தேதி இரவே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் டீம்கிட்ட கொடுத்துட்றாங்க. இது ஸ்பெஷல் டீம்னா என்ன? ஸ்பெஷல் டீம்ன்றது இன்வெஸ்டிகேஷனுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் இருக்குன்னா, ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த அஃபென்ஸில் அக்யூஸ்டு 10-15 பேர் இருப்பாங்க, நிறையா பேர் இருப்பாங்க, தேட முடியாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணுவோம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரால் இத்தனை அக்யூஸ்டை கனெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் போடுவாங்க. அஃபென்ஸோட தன்மையை பொறுத்து ஸ்பெஷல் டீம் போடுவாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ணுது ஒரு அஃபென்ஸு அப்படின்னா ஸ்பெஷல் டீம் போடுவாங்க. வேறு ஸ்டேட்டுக்கு போகணும், மாநிலங்களுக்கு போகணும், போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா போடுவாங்க. இந்த மாதிரி தருணங்களில் தான் போடுவாங்க. பட் தமிழ்நாட்டில் அன்அஃபிஷியலாக ஸ்பெஷல் டீம்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருந்ததே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் டிஜிபி அது எல்லாத்தையுமே கலைச்சார், ஒரு உத்தரவு போட்டார். பார்த்தீங்களா?
அங்கீகரிக்கப்படாத ஸ்பெஷல் டீம் எல்லாம் நான் வந்து கலைக்கிறேன் அப்படின்னு உத்தரவு போட்டார். அஃபீஷியலாக போடப்படாமல் தமிழ்நாட்டில் அன்அஃபீஷியல் ஸ்பெஷல் டீம் இருக்குன்றதே இந்த வழக்கில் தான் தெரியுது. அப்படி ஒரு அன்அஃபீஷியல் ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎஸ்பிக்கு கீழே இயங்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித் குமாரை வந்து செக்யூர் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து செக்யூர் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அவரோட சேர்த்து 5 பேரை விசாரிக்கிறாங்க. 5 பேரையுமே அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. 28ஆம் தேதி மாலை அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இறந்துடுறான். அந்த இறந்ததற்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போவுமே போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்தாலோ உடம்பு சரியில்லையோ, இப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன, மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போய், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்க என்ன செய்யணும், செக் பண்ணி அவனோட உடல்நிலையை பரிசோதிச்சுட்டு தான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்ப முடியும். சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இறந்ததுனால பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவனா இறந்துட்டான்னு சொல்கிறதுக்காக கொடுத்து விட்றாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வந்த உடனே திரும்ப வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவன் டெத்தை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னா 28ஆம் தேதி இரவு தான் வந்து எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குகிறாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதில் சும்மா ஒரு ஏனோ தானோ நான் வந்து இதில் ஃபிட்ஸில் இறந்துட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. எஃப்ஐஆரை போட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த எஃப்ஐஆர் போடுறதுல அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ், சிபிஎம் கட்சியாக இருக்கணும், நாம் தமிழர் கட்சி, நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதே தப்பு, இந்த பிரச்சனை வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ, அவன் கஸ்டடியில் இறந்துருக்குறாங்க, அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஆஃபீஸர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் மேட் அவுட் ஆகணும் அப்படின்னு எங்கள் கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதுகிறாங்க. வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கி அதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. சரிங்களா? அந்த எஃப்ஐஆர் வந்து இப்போ பொதுவாக சந்தேகத்திற்குண்டான மரணம் நடந்துச்சுன்னா முன்னாடி சிஆர்பிசியில் 174 போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டோட என்கொயரி முடிஞ்ச பின்னாடி அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அது என்ன அஃபென்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுவாங்க. இவங்க 174 போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அனுப்பிச்சிட்றாங்க. பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு மதுரை ஜிஹெச் கொண்டு போயிடறாங்க. இது 29 காலையில் நடக்குது. ப்ரொசீஜர் என்ன, 174 எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இவன் இறந்ததுக்கு பெற்றோர், அவங்க அம்மா தம்பி யார் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணுறாங்களோ அவங்க மேலே எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். எஃப்ஐஆர் போட்டுட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்துருக்கணும். மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட வந்து ப்ரிலிமினரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம், பிஃபோர் போஸ்ட்மார்ட்டம் என்னென்ன பாடியில் என்னென்ன இருக்குது, அடுத்து ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம், கஸ்டோடியல் டெத்துனாலே சுப்ரீம் கோர்ட்டோட கைடன்ஸ் படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது இல்லையா. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஷ்யூவில் இந்த சிஸ்டம் சொசைட்டியில் ஒரு தவறு நடக்கும்போது நீங்கள் சட்ட மாணவர்களாக உங்களுக்கு தெரியும், கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் ஒரு அஃபென்ஸுன்றது தனி மனிதனுடைய அஃபென்ஸ் கிடையாது, அது ஒரு சோஷியல் அஃபென்ஸ். ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் கவர்மெண்ட் ப்ராசிக்யூட் பண்ணுது? ஒரு கொலை நடந்தால் என் பக்கம் பாதிப்பு இருந்தால் நானாக ப்ராசிக்யூட் பண்ணுறேன்? என்னோட உறவினர்கள் செத்து போயிடுறான், யாராவது செத்து போயிட்டா நானாக ப்ராசிக்யூட் பண்ணுறேன்? என் நகை காணாமல் போயிடுச்சுன்னா நானாக ப்ராசிக்யூட் பண்ணுறேன்? கவர்மெண்ட்டு தான் ப்ராசிக்யூட் பண்ணுது. ஏன் கவர்மெண்ட் ப்ராசிக்யூட் பண்ணுது? ஏன்னா ஒரு அஃபென்ஸுன்றது அது ஒரு சோஷியல் அஃபென்ஸ் தான், சமூக பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு கொலை நடந்திருக்கு, சிஸ்டம் கவர்மெண்ட் என்ன ப்ராசிக்யூட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் எல்லா மட்டத்திலையுமே அந்த யார் குற்றவாளிகளோ அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறத பார்த்தேன் நான். அதை தான் நான் கன்வே பண்ணவே விரும்புகிறேன். அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அவங்கக்கிட்ட, எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணாதீங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, நாங்களும் காம்பன்சேஷன் தான் கேட்குறோம், அரசாங்கத்தை கொடுக்க சொல்லுங்கள் காம்பன்சேஷன், வேலை நாங்கள் தான் கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சேகர்பாபு மந்திரி வந்து அறநிலைத்துறையில் செக்யூரிட்டியாக இருந்ததுனால அவங்க வீட்டில் ஒரு வேலையை கொடுக்குறேன்ட்டாரு, அன்அஃபீஷியலாக சொல்கிறாங்க, கொடுக்குறேன்ட்டாரு, 50 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்ட்டாங்க. நான் கேட்குறது எஃப்ஐஆர், யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அவங்க அம்மாட்ட காட்டுங்க, மேஜிஸ்ட்ரேட்டை வர சொல்லுங்கள். காலை 3 மணிக்கு ஃபைனலைஸ் ஆன எஃப்ஐஆர் 174 போட்டாச்சுல, இது வரைக்கும் ஏன் வந்து மேஜிஸ்ட்ரேட் வரல? வர சொல்லுங்கன்னா வர சொல்லிடுவோங்க, ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறாருன்னா அந்த இடம் அப்படியே கலைபுரமாகும். இப்போ நாங்கள் யார் வேணாலும் வரலாம், திமுககாரங்க வரக்கூடாதா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வரக்கூடாதுன்னா தாராளமாக வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. பட்
எதுக்காக வரணும்? பாதிக்கப்பட்டவனுக்காக வரணும், ஆறுதல் கேட்க வரலாம், அவனுக்கு அனுதாபம் சொல்கிறதுக்கு வரலாம், அவனுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக வரலாம். நீங்கள் போலீஸ் எஸ்பியோட மாவட்ட அதிகாரியோட வர்றீங்க. சில நியூஸ் சேனல்ஸில் வந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கனாலே தெரியும், லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் நிற்பாங்க, போலீஸோட நிற்பாங்க. நம்ம வந்து அது கூட சண்டை போடுறோம், நீங்கள் இது தப்பு பண்ணுறீங்க. அவங்க அம்மாவையும் பையனையும் வந்து காரில் ஏற்றி, எது கட்சி கொடி போட்ட காரில் ஏற்றி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, மறைக்கிறோம், தர்ணா பண்ணுறோம். தர்ணா பண்ணி இந்த எப்படிங்க எஸ்பி கூப்பிட்டு போங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பொலிட்டீஷியனோட காரில் எப்படி நீங்கள், அது கட்சி கொடி போட்ட காரில் எப்படி கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு நம்ம ஃபைட் பண்ணி அதை நிப்பாட்டி அவங்கள நீங்கள் விருப்பத்தோடு போகிறதா இருந்தால் நீங்கள் போங்க நம்மளே சொல்லி இறுதியாக போகிறாங்க. அதுக்குள்ளே பப்ளிஷ் ஆகிடுச்சு, நியூஸ் பப்ளிஷ் ஆகி சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஒரு பெண்ணு நகை காணாம்னு சொன்னப்போ எஃப்ஐஆர் போடலை. எப்போ போடுறாங்க? 28ஆம் தேதி போட்டிருக்காங்க. இவன் இறந்தது தெரிஞ்ச பின்னாடி போடுறாங்க. ஆகா, அந்த கம்ப்ளைண்ட்டே நம்ம ரிசீவ் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆரே போடலன்னு 28ஆம் தேதி போடுறாங்க. இது வரைக்கும் அதுக்கு அரசாங்கம் தான் பதிலே சொல்லலை. அடுத்து 28ஆம் தேதி இவன் இறந்த பின்னாடி அந்த ஸ்பெஷல் டீமில் இருந்த ஒரு போலீஸ்கார்ட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்க இவன் இறந்ததுக்கு. என்ன அதான் 174. அந்த 174ல் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தேகத்துக்கு உண்டான மரணம், அவனுக்கு ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டான் அப்படின்னு இதில் இருந்தான், மயக்கத்தில் இருந்தான், ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டான்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறான். அப்போ டோட்டலாக இப்போ இந்த பிரச்சனையில் இதுதான் சிக்கலே. இப்போது ஒரு டிஎஸ்பி, ஒரு ஸ்பெஷல் டீமு, லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ். இப்போ நான் வந்து 3 இஷ்யூஸ் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 3 இஷ்யூஸ். ஒன்று அஜித்குமார், ரெண்டாவது ராமநாதபுரத்தில் மணிகண்டன் ஒரு பையன் இறந்தான், அந்த இஷ்யூ. அறந்தாங்கிலே என் நண்பர் ஒரு வழக்கறிஞர் இருக்கார், ஷேக்குன்னு சொல்லி, அவர் அந்த அங்கே ஒருத்தர் வந்து கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணி அவனுக்கு சிறுநீரகம் பிரச்சனையாயிருக்கு. இந்த 3 விஷயங்கள்லையுமே நடந்த ஒரே பேட்டர்ன் என்னென்னா, ஒரு அஃபென்ஸ் நடக்குது, கஸ்டோடியல் டார்ச்சரோ டெத்தோ நடக்குது, அதுக்கப்புறம் அதை வந்து லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ், ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் போலீஸும் வந்து சேர்ந்து அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. காம்ப்ரமைஸ் எப்படி இதுக்கு வரும்? காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? ஒரு டெத்தில் எப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திருநாட்டு நீங்கள் காம்பவுண்டபுள் அஃபென்ஸு, அது நான் காம்பவுண்டபுள் அஃபென்ஸ்னு படிப்பீங்க. எதுக்கெல்லாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எதுக்கெல்லாம் பண்ண முடியாதுன்றதே இருக்குது. 302 இவங்க காம்ப்ரமைஸ் அரசாங்கம் பண்ணுதுன்னா, அப்போ இருக்கிற 302 ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமா? விக்டிமையும் கூப்பிட்டு அக்யூஸ்டையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாமா? அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூ. சோஷியலாக இது வந்து ஒரு வளர்ந்த சமூகம், ஒரு மனித ஹியூமன் ரைட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸாகவும் சரி, எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்ம நிறையா படிக்கிறோம், எவால்வ் ஆகிட்டே வருது, சரிங்களா? ஃபீல்டுலேயுமே எவால்வ் ஆகிட்டே வருது. வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தில் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்து ஒரு கொலையை செஞ்சதும் இல்லாமல் அதை மறைக்கவும் முயற்சி பண்ணுவாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம இருக்கோன்றது உணர முடியுது இல்லையா? அது உணர முடியுதில்ல. இப்போ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அணுகிறோம்? அவங்க முதல்ல சொன்னது மாதிரி நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எதையுமே அரசாங்கத்தின் மீது குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பர்சனாக, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் நான் எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவோம். ஏன் குறை சொல்லணும்னா, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். எது நடந்தாலும் முதலமைச்சரையும் அரசாங்கத்தையும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, கடைக்கோடி மனிதன் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட சிஎம்மை தான் நான் குறை சொல்லுவேன். ஒரு விஏஓ, ஆர்ஐ யார் பிரச்சனை பண்ணாலும் அது யார்? இன்ஸ்டிடியூஷன், அது கவர்மெண்ட். அது நீங்கள் படிக்கிறீங்கல்ல, 33 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், பட் 33 மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் 33 மினிஸ்டர். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யார்? ஆளுநர்ன்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் தானே ஒழிய எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் யாரோடது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட்டு, அவருக்கு தான் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற மந்திரி. அப்போ இந்த நாட்டில் எது நடந்தாலும் எங்கே நடந்தாலும் நம்ம யாரை கேட்க முடியும்? முதலமைச்சரையும் ஆளும் கவர்மெண்ட்டை தான் கேட்க முடியும். அதே மாதிரி தான் இந்த அரசாங்கத்தில் எனக்கு ரொம்ப மனவேதனை உள்ள விஷயம், சாரி சொல்லிட்டதுனாலவே இந்த நிகழ்வை கடந்து போக முடியாது. காரணம், இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணி
எப்படி அந்த அக்யூஸ்டுக்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுன்ற சயின்டிஃபிக் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணப்படலை. ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிற எந்த சயின்டிஃபிக் மெத்தடுமே உங்கள் போலீஸ்கிட்ட இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெஃபர்மேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டிய நேரத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்றத உணர்த்துறதுக்கு தான் நம்ம இதை மூர்க்கமாக எதிர்க்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறதுமே அதுக்காக தான். ரெஃபர்மேட்டிவ் ஸ்டெப்ஸை எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை ரிஃபார்ம் பண்ணணும், சயின்டிஃபிக் மெத்தட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குல்ல, எந்த போலீஸ் அதை நீங்கள் இந்த அஜித்குமார் இஷ்யூ நடந்ததுலேருந்து டிவி சேனல்ஸ் யூடியூப்பையும் பாருங்கள், போலீஸோட டார்ச்சர் தான் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் தெரியாதா அவங்களுக்கு? ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியாதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குறிப்பாக அஜித்குமார் இஷ்யூ வந்து இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு ஃபீல்டில் அன்னைக்கு நம்ம அதை வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேலை செஞ்சோம். அதை தாண்டி நீதிமன்றம் அடுத்த நாள் காலையிலேயே, அன்றைக்கி பிரச்சனை நடக்கும்போதே மதியானம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்து எஸ்எம் சுப்பிரமணியம் நீதியரசர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரியான சில நீதிபதிகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு, நீதிமன்றங்கள் தான் இது இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கான காரணமாக இருக்காங்க. அவங்களும் இல்லைன்னா இதையும் மூடி மறைச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நீதியரசர் ஹென்றி சார், அட்வொகேட் ஹென்றி சார், அவருக்கு துணையாக நின்ற லோக்கலில் இருந்த கணேஷ், கார்த்திக்னு 2 வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனதுலேருந்து இந்த 2 வழக்கறிஞர்கள் முக்கியமான வேலை செஞ்சாங்க. போஸ்ட்மார்ட்டமே அதை இப்போ நடத்த விடலை. ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடலை, எல்லா இடத்துலையுமே டார்ச்சர். இதை ரொம்ப செக்யூராக கொண்டு போய் இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணோம். நம்ம சமூகத்தில் இப்படி ஒன்று நடக்கிறது நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு தருணம். அரசாங்கமும் நம்மளை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இதை புஷ் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். ரெஃபர்மேட்டிவ் ஒரு சீர்திருத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணுன்றதான் என்னுடைய விருப்பம். காவல் நிலையங்களில் காமன் மேனுக்கு வந்து மதிப்பு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு வழக்கறிஞராக ஒரு காமன் மேனை நம்ம ஒரு வழக்கறிஞர், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்றது நம்மளாம் கோர்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம இல்லைன்னா கோர்ட்டு கிடையாது, வெறும் ஜட்ஜ் மட்டும் நீதிமன்றம் கிடையாது, நம்மளும் கோர்ட் ஆஃபீஸர். போலீஸ் ஸ்டேஷனும் அப்படி தான். அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டி தான் நம்மளும். போலீஸ் எப்படி இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்களோ, வழக்கறிஞரும் ஒருத்தர் தானே. நம்ம போனால் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம நின்றுட்டே இருக்கணும். சப்போஸ் இப்போ சேர் எடுத்து நம்மளாக உட்காண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈகோ கிளாஷ் ஆகிடும். அந்த கேஸை அவன்கிட்ட திரும்பிடுவாங்க. நம்ம கூட்டு போனால் இப்போ பெட்டிஷனரோ யாரோ அக்யூஸ்டோ யார்கிட்ட அவங்ககிட்ட திரும்பிடுவாங்க. என்ன வழக்கறிஞரை நம்மளை வச்சுட்டே கேட்பாங்க. வழக்கறிஞரை கூட்டு வந்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளா? அட்வொகேட்டுக்கே இந்த பிரச்சனைனா காமன் மேன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் இது வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, ஏதோ புண்ணுக்கு வந்து நமக்கு அடையாளம் தேவையில்லை, மேலே இருக்க புண்ணுக்குன்னு. அந்த மாதிரி அது இயல்பான விஷயங்க. நீங்கள் சொல்கிறது வந்து நிகழ்ச்சியும் பயத்தையும் தான் ஏற்படுத்துது. தாராளமாக ஏற்படுத்தலாம். அது ஏற்படுத்துறது ரெஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கு போட்டோம், அவ்வளோதான். நிச்சயமா. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, இன்னமும் மறைக்கப்பட்டு இருக்கிற விஷயமா நீங்கள் கருதுகிற விஷயம் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? போஸ்ட்மார்ட்டமில் எலும்பு முறிவுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. அதை பற்றியான எதுவுமே நோட் பண்ணல. எலும்பு முறிவு எப்போ தெரியும்? எக்ஸ்ரே எடுத்தால் தானே தெரியும். எக்ஸ்ரே எடுக்கும்போது தானே எலும்பு முறிவு எங்கெங்கே முறிஞ்சிருக்குன்னு தெரியும். இது வந்து வழக்கமாக போஸ்ட்மார்ட்டமில் இங்கே தமிழ்நாட்டில் அவர் ஹென்றி சார் சொல்கிறார், ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கேன் பண்ணுறதும் எக்ஸ்ரே பண்ணுறதும் பாடியை நடக்கிறதே இல்லை. இதுலேயும் நடக்கலை. ஒன்று அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு உடனே ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அவங்க வழக்கறிஞர்கிட்ட கொடுக்கணும், விக்டிமோட ஃபேமிலிகிட்ட கொடுக்கணும். படித்து பார்த்துட்டு ஏதாவது அதில் தவறு இருந்தால் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு அதை செய்யலாம், இல்லை த்ரூ கோர்ட் மூலமாக போகலாம். போலீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான விஷயங்களில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே போலீஸ் பந்தோபஸ்தோடு நமக்கு பாதுகாப்பு கொடுறானா கொடுக்க மாட்டான் உயிரோடு இருக்கிறவனுக்கு. அந்த பாடியை அப்படியே அந்த எந்த பகுதி எந்த ஹாஸ்பிட்டலும் அங்கேருந்து முன்னாடி 10 ஜீப்பு பின்னாடி 10 ஜீப்புன்னு அப்படியே எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிக்கிற வரைக்கும், வெட்டியா வேலை வரைக்கும் எல்லாம் பண்ணிடும் போலீஸ். அஜித்குமார் மேட்டர்லேயும் அதான் நடந்திருக்கு. புதைக்கலை, எரிச்சிட்டாங்க. ஸோ கஸ்டோடியல் டெத்தில் பாடி தானே உங்களுக்கு எவிடன்ஸு. இப்போ பாடியை நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? 2 3வது விஷயம் என்னென்னா, அந்த எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு போட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல, அவன் வந்து ஃபிட்ஸ் வந்து இறந்தான்ற எஃப்ஐஆர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். அது வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு ட்ரையல்னு போகும்போது அது பெரிய பிரச்சனையாக வரும்.
அதை எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து என்னென்னா பர்பஸாக மறைக்கப்படுற விஷயம் இந்த இன்ஸ்டிடியூஷனோட அந்த போலீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செஞ்ச வேலைகள் எல்லாமே அது வந்து வெளியிலே தெரியலங்க. இப்போ நான் சொல்கிறதே வெளியே தெரியலையே. ஏன்னா ப்ரீவியஸ் வழக்கே இல்லைங்க அந்த பையன் மேலே. நகை இருந்ததுக்கான ரீசனே இல்லை. ஏங்க 2 அரை அரைஞ்ச உடனே 10 பவுன் நகையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க திருடைங்க. 90 பவுன் நகையெல்லாம் கொடுத்த திருடங்களே எனக்கே தெரியும். ஒருத்தர் 9.5 பவுனுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அடிக்கும்போது அவன் என்ன அடியை தாங்கிட்டே உட்காந்துருப்பானா? நகை இதில் ரீசன் இல்லை. எங்கேயோ ஈகோ கிளாஸ் ஆகிருக்கலாம். என்னன்றது எல்லாமே கான்ஸ்பிரசி தான். நீதிபதி சொன்ன விஷயங்கள் என்ன? ஏன்னா நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா ப்ரொசீஜரல் எரர்ஸ் எல்லாத்தையுமே அவர் கேள்வி கேட்டார். அதனால தான் இது அடுத்த கட்டத்துக்கே போச்சு. அவர் ப்ரொசீஜரல் எரர்ஸ் என்னென்ன, ஏன் நீ எஃப்ஐஆர் போடல, ஸ்பெஷல் டீம் எப்படி அங்கே வந்து யாருடைய உத்தரவின் பேரில் வந்து செக்யூர் பண்ணுச்சு, ஸ்பெஷல் டீமுக்கு ஆர்டர் போட்டது யாருன்னு கேள்வி கேட்டால் பதிலே கிடையாது. அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு, நீதிபதி கேட்குறாரு ஸ்பெஷல் டீம் எப்படிப்பா இதுக்குள்ளார இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா? இல்லை சார் அவர் கூப்பிடல. அப்போ என்ன டிஎஸ்பி உத்தரவு போட்டாரா? இல்லைங்க அவரும் உத்தரவு போடல. அப்புறம் எப்படி நீங்கள் வந்தீங்க ஸ்பெஷல் டீம் வந்துச்சு அப்படின்னா சோஷியல் மீடியாவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்பெஷல் டீமில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம், போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அவங்கெல்லாம். ஸோ இந்த இஷ்யூ சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. சோஷியல் மீடியாவை பார்த்த உடனே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து செக்யூர் பண்ணிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜுக்கு புரியலையே சோஷியல் மீடியா எப்படிங்க பார்த்துட்டு எப்படிங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஒருத்தரை செக்யூர் பண்ணோம். எஃப்ஐஆர் இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடாமல் என்கொயரி எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணீங்க இன்வெஸ்டிகேஷன் ஒரு கேள்வி வருது. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தோட ஒரு உத்தரவு இருக்குது, ஒரு உத்தரவு என்னென்னா அதில் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி வந்து பிஃபோர் எஃப்ஐஆரே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குது சார். சரி போங்க, நீங்கள் உச்சநீதிமன்ற எல்லா உத்தரவையும் நீங்கள் ரொம்ப பின்பற்றுவீங்க, அப்படி தான் இதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, யார் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவா, எப்படி பண்ணாங்க, இந்த மேட்ரு எப்படி அவங்க நாலேஜுக்கு போச்சு அப்படின்னா உத்தரவு போட சொன்னது. ஏன்னா கான்ஸ்டபிள் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஐஓ தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐஓ அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற ஆஃபீஸர்ஸ் போலீஸை கூப்பிட்டுக்கலாம். இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த பதிலை சொல்கிறார். அது சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஓப்பன் கோர்ட்லங்க. இது உண்மையிலேயே நம்ம அட்வொகேட்டுக்கும் சரி இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கும் சரி எல்லாருக்குமே அசிங்கம் தானே இது. அந்த டிஎஸ்பியை இது வரைக்கும் எஸ்பியும் டிஎஸ்பியும் சேர்க்கவே இல்லை கேஸில், அதை ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீதிமன்றம் கேட்டது. குறிப்பாக ப்ரொசீஜரல் எரர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீதிமன்றம் சொல்லி தான் வெளி உலகத்துக்கே தெரிஞ்சு. இப்போ நம்ம சொன்னோம்னா அட்வொகேட்டாக இருந்தால் கூட நம்ம சொன்னோம்னா பொலிட்டிக்கலாக பேசிடுவாங்க, அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பட் நீதிமன்றம் கேட்டதுனால தான் இன்றைக்கி சாதாரண மனிதன் கூட இந்த ப்ரொசீஜரல் எரர்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வெளியில் தெரிஞ்சதுக்கான காரணமே நீதிமன்றம் தான். காவல்துறையினர் அந்த கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பில் அவங்க குடும்பத்தினர் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொன்னேன், அதில் என் சொந்தக்காரங்களும் இருந்தாங்க. எனக்கு வருத்தம் தான் வச்சுக்கோங்களேன். இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போது அவங்க சொன்னது அவங்க பேசுகிறது நியாயம்னு கூட வச்சுக்கோங்க. என்ன நியாயம்? என் புருஷனோ என் வீட்டுக்காரரோ அடித்தது அவங்களா போய் அடிக்கல, உயரதிகாரி சொல்லி தான் அடித்தாங்கன்னு தானே சொல்கிறாங்க. அந்த உயரதிகாரி யாருன்றதான் இப்போ நம்மளோட கேள்வி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அது சொந்தக்காரனோ புருஷனோ தம்பியோ அண்ணனோ பட் பாவமாக இருக்குது இருந்தால் கூட தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது இவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு நிகழ்வு நடக்கும்போது கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா இப்போது உயரதிகாரி சொன்னால் என் நண்பர் கேட்டது மாதிரி ஒருத்தர் கேட்டார், சூசைட் பண்ணிக்க சொன்னால் போய் சூசைட் பண்ணிக்குவான் அவன். ஆஃபீஸர்ஸ் ஹையர் அஃபீஷியல்ஸு நீ செத்து போயிருப்பா தம்பி நாளைக்கு அப்படின்னு சொன்னால் எவனா சாவானா? ஐயோ வேணாங்க வேலையே வேணாங்கன்ட்டு போயிடுவான்ல. அப்போது ஒருத்தனை அடிக்க சொல்லும்போது நீ ஏன் இப்படி போய் அடிக்கணும்? அடிக்க சொன்னான் ரைட்டு, தண்ணி கேட்கும்போது தண்ணி கொடுக்காத, மிளகா பொடியை கலந்து ஊற்றி விடு, அப்போ தான் அவனுக்கு அவன் அப்படியே இதாகிருக்கு, விக்கல் இது பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னை பொறுத்தவரை யோசிக்கணுன்றதான் என்னுடைய கருத்து. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க, இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.